ஹலோ மக்களே, சிவாயிலே செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. திருவிழாவில் ஏடி வந்திருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வர்மாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எப்படியாவது இந்த ஏடியை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வர்மாவும் மாறு வேஷத்தில் வராங்க. அதே சமயத்தில் நம்ம கபிலனும் இந்த பொருளை எப்படியாவது கைமாற்றணும்னு சொல்லிட்டு சிலைக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்காங்க. நம்ம அயிலியும் சிவாவும் சேர்ந்து அந்த பொருளை கைப்பற்றுவாங்களா? அதே சமயத்தில் வர்மா கபிலனை பற்றின எல்லா உண்மைகளும் வெளிவருமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஊர் திருவிழாவில் பரசுராமனும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி இந்த குடும்பத்துக்கு நீங்கள் மரியாதை செலுத்த முடியும்? இத்தனை நாளாட்டு நாங்கள் இந்த ஊர்லேயே இருந்துகிட்ருக்கோம், எங்களுக்கு ஏதாவது மரியாதை வேண்டாமா? இவங்க வந்துட்டு உடனே போயிடுவாங்க. அடுத்து இந்த ஊரில் பிரச்சனைனா நான் தானே வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பரசுராமனும் அவங்களுக்கு எப்படியாவது மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல உதய பெருமாள் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த மரியாதையை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அடுத்தடுத்து திருவிழாவில் நிறைய போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த கட்டத்தில் சிலம்ப போட்டியும் இருக்குது. சிலம்ப போட்டியில் ஆம்பளைங்க எல்லாருமே சேர்ந்து இந்த போட்டியில் பங்கு பெறணும்னு சொல்கிறாங்க. நம்ம கபிலனும் அந்த இடத்துல போகிறாங்க. அந்த டைமில் நம்ம ரித்திகாவும் கபிலன் கிட்ட கண்டிப்பாக நீ இந்த சிலம்பத்தில் வின் பண்ணிட்டு வரணும், நம்ம குடும்ப மானமே உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. கபிலனும் எப்படியாவது இந்த போட்டியில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சிலம்பத்தை சரியாக சுற்றிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல கபிலன் தோத்து போய் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்களும் ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பரசுராமனும் அந்த இடத்துல வந்து என்ன செங்கோட்டை வேலனோட குடும்பத்தில் உள்ளவங்க வீரம் அவ்வளோதானே, இதுக்காகவா இங்கே வந்து மரியாதை எல்லாம் வாங்கிட்டு நின்னீங்க? உங்கள் குடும்பத்தில் வேற ஆம்பளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பரசுராமன் அந்த இடத்துல கிண்டல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த உதய பெருமாளுக்கு என்ன சொல்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம சிவா செம அதிரடி அந்த இடத்துல வராங்க. ஏன் இல்லை, நான் இருக்கேன், முடிஞ்சா என்னை ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு சிவா செம அதிரடியாக அந்த சிலம்பாட்டத்துக்கு வராங்க. இதை கொஞ்சம் கூட கபிலன் ரித்திகா எல்லாருமே எதிர்பார்க்கல. பரசுராமனும் நம்ம சிவாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ யாருடா, அந்த குடும்பத்தில் உள்ளவனா? எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த சிலம்பாட்டத்துக்குலாம் நீ வருவ? அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வரணும்னு சொல்லியிருக்கலாம். அப்படிங்கிற சமயத்தில் நம்ம ரித்திகாவும் சிவாவுக்கு சப்போர்ட்டிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊரில் உள்ளவங்களும் சரி அவனை விளையாட விட அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமனை எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிவாவும் சிலம்பாட்டத்தில் செம அதிரடியாட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரித்திகாவும் அவங்க அம்மாவுக்கும் தாங்கவே முடியலை, இந்த சிவா மட்டும் வின் பண்ணவே செய்திடக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த இந்திராணி எப்போவுமே இந்த சிவாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கா? இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாள்லேயே இந்த சிவாவுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருவா போல அப்படிங்கிற மாதிரி ஜமுனாவும் செல்லம்மாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. செல்வநாயகியும் கபிலங்கிட்ட வந்து என்ன கபிலா, இவன் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம குடும்பத்துக்கு சார்பாக இங்கே விளையாடிட்டு இருக்கான்? இதெல்லாம் உங்கள் அப்பாவும் இந்த இந்திராணியும் எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது கபிலனும் என்ன பண்ணுறதுமா, இப்போதைக்கு எதுவும் நம்ம பேசாண்டா, நம்ம இந்த இடத்துல ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆகி போடுதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிவாவுக்கும் எல்லாருக்கும் போட்டி நடந்துட்டுருக்கு. அப்படியே சிலம்பாட்டத்தில் நம்ம சிவா வின் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் கூட எல்லாரும் எதிர்பார்க்கல. அப்படியே சிவாவை தூக்கி அப்படியே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சிவாவும் யார்கிட்டடா, செங்கோட்டை வேலனோட வம்சண்டா அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரித்திகா செல்வநாயக்கெலாம் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் இந்த மாதிரி நம்ம வம்சம் சொல்லுவான், இவன் தான் யாருன்னே தெரிய மாட்டேங்குது, இவனெல்லாம் இப்படி பேசுகிறான், இதையே உதய பெருமாள் கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்திராணி அயலுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. நம்ம சிவாவுக்கு இப்படி ஒரு பெருமை கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. பரசுராமனும் அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். சரி, இந்த போட்டியில் வின் பண்ணவங்களுக்கு பரிசு கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம உதய பெருமாளும் ஒரு மெடலையும் கோப்பையும் எடுத்து நம்ம சிவாவுக்கு கொடுக்குறாங்க. சிவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம கபிலன் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. எப்படி இந்த பொருளை கைமாற்றுறது, இந்த வர்மா வேற நம்மளை இப்படி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிட்டாலே, குடும்பம் எல்லாமே சேர்ந்து இருக்குது, இப்போ மட்டும் நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே மாட்டிட்டோம், சரியாக வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க, அதுவும் இந்திராணி அக்கா வீட்டை விட்டே துரத்திடுவா, இப்போ என்ன பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் இந்த பொருளை எப்படியாவது கைமாற்றணும், என்ன செய்ததுக்குன்னு கபிலன் பயங்கரமாக டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே சிலைக்கு பின்னாடி அந்த பேக்கை எடுத்து ஒளிச்சு வச்சுருக்காங்க. இந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிறத யாருமே பார்த்துடக்கூடாது, கரெக்டான சமயத்தில் எடுத்து மாற்றிடணும் அப்படின்னு கபிலன் திட்டம் போட்டுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வர்மாவும் கபிலன் கிட்ட வந்து ஏடி இந்த இடத்துல வந்திருக்கா, நான் எங்கே வரேன்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல ஏடி கண்டிப்பாக வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நானே இந்த இடத்துல களத்தில் இறங்க வேண்டியதான்னு சொல்லிட்டு
வர்மாவும் மாறு வேஷத்தில் வருவாங்க. அப்படியே வளையல் விற்கிற ஒரு ஆள் மாதிரி வராங்க. இந்த கூட்டத்தில் தான் ஏடி எங்கேயாவது இருக்கும். அவளை எப்படியாவது இந்த வாட்டி கண்டுபிடிச்சிடணும். அவளோட முகம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாட்டு சால்வ் பண்ணிடலாம். நான் இத்தனை வருஷம் மட்டும் எழுப்பின கோட்டையை ஒரே நிமிஷத்தில் இந்த ஏடி அழிச்சிருவா. அப்படிப்பட்ட திறமை உள்ளவா. அதனால இவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வர்மா நினைக்கிறாங்க. நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட வந்து ஏடி வர்மா இங்கே வந்ததாட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் எங்கேயா தான் இருப்பான். கொஞ்ச நேரத்தில் இந்த பொருள் கைமாற்றம் நடக்க போது. கபிலனையும் வர்மாவையும் இந்த இடத்துல கண்டிப்பாக நிரூபிக்கணும். அக்காவுக்கு மட்டும் கபிலன் பற்றின உண்மை தெரிஞ்சதுன்னா எப்படி தான் தாங்க போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அயலி ரொம்பவே உஷாராக இரு, பக்கத்தில் எங்கேயா தான் இந்த வர்மா சுற்றிட்டு இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் வர்மா எல்லாருக்கு முன்னாடியும் வளையல் விற்கிற மாதிரி ஒரு சாங்கையும் ஆக்டிங்கையும் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வர்மா பக்கத்தில் வந்து எல்லார்கிட்டையும் வளையல் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கைப்பிடிச்சு வளையல் போடாத குறையாட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அயலி வர்மாக்கு பக்கத்திலே வராங்க. வர்மா விடுற மாதிரி இல்லை. அயலிக்கிட்ட வந்து என்ன இந்த வளையல் வாங்கிக்கோமா, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியோட கையிலேயே வளையலை போட்டு விடுறாங்க. ஆனால் அயலியோ கபிலனும் வர்மாவும் இந்த வாட்டி தப்பிக்கவே விடக்கூடாது, எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேடுறதுலேயே ரொம்பவே ஆர்வமாக இருந்துட்டு இருக்காங்க. அயலி அதை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. வர்மா அந்த அயலியோட கையை பிடிச்சி வளையல் போடும்போது அவங்களுக்கு தெரிய வருது இது கண்டிப்பாக பிஸ்டல் பிடிச்ச கையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸை பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது அந்த ஏடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வர்மா நினைக்கிறாங்க. அந்த கட்டத்தில் நம்ம அயலியும் வர்மா கிட்டேருந்து கையை எடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. கண்டிப்பாக இவளை தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம வர்மா. அதே சமயத்தில் கபிலனும் இந்த சிலைக்கு பின்னாடி தானே நம்ம பொருளை வச்சு அது எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. வர்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா ஏதாவது நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவானே, இந்த சிலையை வேற ஊர்வலமாட்டு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே இருக்கும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் அது அடுத்த திட்டத்தை போட்டு ஒரு வழியாட்டு அந்த இடத்துல இருந்து அந்த பேக்கை எடுத்துடுறாங்க. அதே சமயத்தில் கபிலன் வர்மா எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த பொருளை மாற்றக்கூடிய வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. வர்மாவும் கபிலன் கிட்ட எல்லார்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டு அதிகாரிகள் எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ மாட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பொருள் மாட்டிடக்கூடாது, கண்டிப்பாக இந்த சம்பவம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரித்திகாவும் கபிலனை தேடி வராங்க. கபிலனை எங்கே தேடியும் காணலையே, நம்மக்கிட்ட இப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனால் இந்த திருவிழா அது மட்டும் நம்ம பக்கத்தில் இல்லாமல் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம கபிலனுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்திராணி இன்னொரு பக்கம் நம்ம சிவா எலியை காணலையே சொல்லிட்டு தேடுறாங்க. இந்திராணிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. இங்கே வந்து என்ன பிரச்சனை ஆச்சு, கபிலனும் காணல, அயலி சிவாயும் காணல, ஏதாவது ஒரு சம்பவம் இருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்திராணி. ஒரு கட்டத்தில் நம்ம அயலி வர்மா கிட்ட மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்.